Hi friends, welcome to Cadence Construction. நான் இன்ஜினியர் ஆனந்த். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் சவுத் வேஸ்ட் ஹவுஸ் பிளான் பார்க்க போகிறோம். வாங்க. பில்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 28 ஃபீட் இன்ட்டு 42 ஃபீட்டு. இந்த 28 ஃபீட் இன்ட்டு 42 ஃபீட்டுக்கான வாஸ்து மனடி சாஸ்திரம் பார்த்தோம்னா 28 ஃபீட்டுக்கு செல்வம் உண்டாகணும், 42 ஃபீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகணும் மன்னடி சாஸ்திரத்தில் போட்டிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அளவுகள் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம பிளானை டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பில்டிங்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். லேண்டு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் லேண்டு. இந்த பில்டிங் எந்தெந்த லேண்டில் கட்ட முடியும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ஃபீட் இன்ட்டு 60 ஃபீட் லேண்ட்லேயும் ஆர் 50 ஃபீட் லேண்ட்லேயும் இந்த பில்டிங் வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அந்தமாரி லேண்டில் கட்டும்போது சுற்றி நம்ம வந்து ப்ராப்பராக வென்டிலேஷன் நமக்கு இந்த பில்டிங் வந்து கொடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் இன்ட்டு 16 ஃபீட்டு. பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஃபேஸிங் பார்த்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மெயின் டோர் வழியில் என்ட்ரி ஆனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் இன்ட்டு 10 ஃபீட்டு. இது கேஸ் ஸ்டவ், இது சிங்க்கு. எல் டைப்பில் நம்ம வந்து டேபிள் டாப் வந்து கொடுத்துருக்கோம். கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அக்னி மூலையிலையும், சிங்க் பார்த்தீங்கன்னா ஜலமலையில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் இன்ட்டு 16 ஃபீட்டு. நல்ல ஸ்பேசியஸான ஹால் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு, சோஃபா செட்டு. ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் வென்டிலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் இன்ட்டு 16 ஃபீட்டு. இது காட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா விண்டோ, 2 விண்டோஸ் நம்ம வந்து இந்த ரூமில் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் கிராஸ் வென்டிலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் வாயு மூலையில். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 ஃபீட் இன்ட்டு 10 ஃபீட்டு. இது வெஸ்டர்ன் கிளாசெட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு வென்டிலேட்டர் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸு. அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைனிங் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் ஏரியா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூமு. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 ஃபீட் இன்ட்டு 11 ஃபீட் 6 இன்ச்சு. இது காட் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ நம்ம வந்து நார்த் பார்த்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் வாயு மூலையில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 ஃபீட் இன்ட்டு 10 ஃபீட்டு. இது வெஸ்டர்ன் கிளாசெட்டு, இது வென்டிலேட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 10 ஃபீட் இன்ட்டு 10 ஃபீட்டு. இது காட்டு. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ரூம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது நம்ம வந்து பூஜா ரூமாகவும் நம்ம வந்து இது கொடுத்துக்க முடியும். சில பேர் இந்த இடத்துல ரூம் கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து இது பூஜா ரூமாகவும் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு பூஜா ரூம் நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து பூஜா ரூம் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பில்டிங்கோட ஓவரால் பிளானு. இந்த பிளானோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து வாஸ்துப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ரூமும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்டிங்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் வருது. இந்த பில்டிங்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்னு பார்த்தோம்னா 26 lakhs வரைக்கும் நம்ம கொஞ்சம் செலவாகும் ஒன்லி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டி டேங்க், சம்ப், ஓவர் ஹெட் டேங்க், வெதரிங் கோர்ஸ் அப்படின்னு நமக்கு எக்ஸ்ட்ரா இதுலேருந்து ஒரு 30% வரைக்கும் நமக்கு செலவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 26 lakhsக்கு என்ன டைப்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் கம்பெனி டீட்டெயில் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேயில் இருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பார்த்திங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த சரௌண்டிங்கில் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.